வணக்கம் சிறப்பா தமிழ் நேயர்களே. இந்த வாரம் நம்ம கலையும் பாராட்டும் சீரீஸ்ல நாம பார்க்க போற படம் கற்றது தமிழ். இது டைரக்டர் ராமோட முதல் படம். நவீன தீண்டாமைனா என்னன்னு இந்த படத்துல ஒரு சைக்கோ த்ரில்லர் கதையா சொல்லியிருப்பாங்க. 2007 காலகட்டங்கள்ல ஐடி இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டுல ப்ளூம் ஆகுது. இந்த ஐடி கம்பெனிகளும் அதன் வளர்ச்சியின் வெளிப்பாடும் சமூகத்துல ஒரு ஏற்றத்தாழ்வை உண்டாக்குது. அந்த ஏற்றத்தாழ்வு நம்ம ஹீரோ பிரபாகரனுக்குள்ள ஒரு அழுத்தத்தை உண்டாக்குது. அந்த அழுத்தம் சைக்கோசிஸா உருமாறுறதுதான் கற்றது தமிழ். இதுக்கு முன்னாடி அதாவது 70s இருந்தே சைக்கோபத் படங்கள்லாம் தமிழ்ல நிறைய வந்திருக்கு. வந்தது மட்டும் இல்லாம வெற்றி படமாவும் மாறி இருக்கு. ஸோ தமிழ் சினிமா மக்களுக்கு ஒரு சைக்கோபத் படம் புதுசு இல்லைனாலும் இந்த படம் அக்டோபர் 6, 2007 ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் அட்டர் ஃபிளாப். ஏன் வைலன்ஸ்? இந்த படத்துல வைலன்ஸ் சீன் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருந்துச்சு. அதுக்காக தான் படம் ஓடலைன்னு சொல்லல. பட் அந்த பீரியட்ல கமர்ஷியல் படங்கள் இண்டஸ்ட்ரிய ஃபுல்லா ஆக்கிரமிச்சு இருந்த போது இவ்வளோ வயலன்ஸ் மக்களுக்கு பிடிக்கல. இந்த படத்துல தமிழை மேஜரா எடுத்து படிச்சதுனாலதான் பிரபாகரன் சைக்கோபேத் ஆயிட்டான்னு சொல்லல. பிரபாகரனுக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு. அவருக்கு பிடிஎஸ்டி, டிப்ரெஷன், பைபோலாரிட்டி இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறத படத்தோட ஆரம்பத்துல இருந்தே காமிச்சிருப்பாங்க. இந்த பாயிண்ட நம்ம மக்கள் பார்க்கவே இல்லை. இருக்கிற பிரச்சனைய ரொம்ப மிகைப்படுத்தி சொன்ன மாதிரி கடந்து போயிட்டாங்க. கருத்து வேறுபாடுகள் இந்த படத்துக்கு அதிகமா தான் இருந்துச்சு. படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கலனா கிடைச்ச வேலையை பண்ணிட்டு போக வேண்டியது தானேன்னு சொல்ற பெரும்பான்மை ஒரு பக்கம், எனக்கு படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு காரணமே இந்த ஏற்றத்தாழ்வு தான் சொல்ற டைரக்டர் ஒரு பக்கம் இருக்க, இன்னும் பல பேர் இந்த படத்தை ஒரு முரணா தான் பாக்குறாங்க. இங்க மேஜரா பிரபாகரன் கேக்குறது எல்லா துறைக்கும் சம முக்கியத்துவத்தை கொடுங்கன்னு தான். ஐடி இண்டஸ்ட்ரி வளருதுன்னு எல்லாரும் ஐடி படிக்க போயிட்டா இங்க ஆர்ட்ஸ், ஹிஸ்டரி, லிட்ரேச்சர், சோசியாலஜின்னு இந்த துறையெல்லாம் யார் வளர்க்கறதுன்றது தான் கேள்வியே. இந்த கேள்வியை பல ஏ கிளாஸ் ஆடியன்ஸுக்கு புரிஞ்சும் ஏத்துக்க மனம் இல்லை. பி அண்ட் சி கிளாஸ் ஆடியன்ஸ் தப்பா எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஒரு விஷயமே படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் வெற்றி பெற பெரும் தடையா இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு ஹீரோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சைக்கோபாத், அவர் பண்றதெல்லாம் கரெக்ட் இல்லைன்ற மென்டாலிட்டியோட படத்தை பாருங்க. டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்றது புரியும். உங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகளை எழுப்பும் கற்றது தமிழ். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா சினிமா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Thank you.